வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நம்மளோட சேனலில் டெய்லி தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டு சப்ஜெக்ட்டும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷெட்யூல் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் ஏதாவது டவுட்டு இல்லை ரீசனிங்கில் ஏதாவது டவுட்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்குள்ளே கிடச்சிரும். சரிங்களா? சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் பேஸ் பண்ண கான்செப்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் கணக்கு, இன் எ லீடர்ஷிப் எலெக்ஷன் பிட்வீன் 2 persons A and B, A win by a margin of 192 votes. If A get 58% of the total votes, find the total votes polled. எலெக்ஷனை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சுலபமாகவே இந்த கேள்வியை போட்டுடலாம். ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் A மற்றும் B ஆகிய இரு நபர்களில் A ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்தம் வாக்குகளில் A ஆனவர் 58 பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகள் என்னான்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100% இருந்திருக்கும். கரெக்டுங்களா? 100% ஓட்டுகள் கண்டிப்பாக விழுந்திருக்கும். அதில் ஏங்கிறவர் மட்டும் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு பாருங்கள், 58%. இங்கிலீஷ் மீடியம் 58% ஏங்கிறவர் மட்டும் எடுத்திருக்காரு. அப்போ 58% இவரே எடுத்திருக்காருன்னா அப்போ பிங்கிறவர் எவ்வளோ எடுத்திருப்பார்? 100 - 58, 100 - 58, 42% இவர் வாங்கியிருப்பார். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்துடும். ஏங்கிறவர் 58னா 100 - 58 தான் பி வாங்கியிருப்பார், 42%. சரி, அடுத்ததாக என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள். A win by a margin of 192 votes. அப்போ ஏங்கிறவர் தான் வின் பண்ணியிருக்காரு. பியை விட எவ்வளோ மார்ஜினில்? 192ல். அதே மாதிரி தமிழில் பாருங்கள், ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குகள் வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 192ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள், பர்சன்டேஜில் 58%, 42%. சரியாக எவ்வளோ வந்திருக்கும்னா 16% உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டுங்களா? பர்சன்டேஜை மைனஸ் பண்ணால் 16%. ஏவுக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் 192. ஏன்னா ஏ தான் வின் பண்ணியிருக்காரு, இவரை விட இவர் 192 அதிகமாக வாங்கியிருக்காரு. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசமும் அதே 192 தான். அப்போ பாருங்கள், 16% என்பது 192க்கு சமம்னா 100% ஈக்குவல் டு எக்ஸு. அதுதான் பாக்ஸ் மெத்தடுக்குள்ள நம்ம போட்டுடலாம். சரிங்களா? இதை சால்வ் பண்ணோம்னா 1, இதை சால்வ் பண்ணோம்னா 1, திரும்ப 32 இருந்திருக்கும் 2, 12 × 100. அப்போ எக்ஸோட மதிப்பு 1200. அப்போ கேள்வி பாருங்கள், பதிவான மொத்த வாக்குகள் தான் நான் 100% எடுத்திருக்கேன். அது எவ்வளோ வந்திருக்கு? 1200. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் அன் எலெக்ஷன் பிட்வீன் 2 candidates, A secured 10,400 votes, which was 40% of the total votes, and B secured 35% of the total votes. Calculate the number of total votes in the village and the number of votes who did not vote for both the candidates அப்படின்னு சொல்லியிருக்காங்க. both the contestants. A மற்றும் B ஒரு தேர்தலில் போட்டியிட்டனர். மொத்த வாக்குகளில் ஏவுக்கு 10,400 வாக்குகள், அதாவது 40% கிடைத்தது, மற்றும் பிக்கு 35% வாக்குகள் கிடைத்தன எனில் இக்கிராமத்தில் உள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. ரெண்டாவது கேள்வி, போட்டியிட்ட இருவருக்கும் வாக்களிக்காத வாக்காளர்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ ஒரு வில்லேஜில் மொத்தமாக எவ்வளோ ஓட்டுகள் இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100% ஓட்டுகள் இருந்திருக்கும். முதல் கேள்வி அதுதான், நம்பர் ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் இன் த வில்லேஜ், இக்கிராமத்தில் உள்ள மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சரி, ரெண்டு பேர் போட்டிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஏ, இன்னொருத்தர் பின்னு சொல்லியிருக்காங்க.
ஏவுக்கு எவ்வளோ ஓட்டுகள் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40% ஓட்டுகள் கிடச்சிருக்கு. அந்த 40% ஓட்டுகள் அது மொத்தமாக எத்தனை வாக்குகள்? 10,400 ஓட்ஸ். அப்போ 40% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 10,400க்கு ஈக்குவலாக இருக்கும். பிக்கு எவ்வளோ ஓட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 35% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ். பிக்கு 35% வாக்குகள் கிடைத்தன. அப்போ பிக்கு மொத்தமாக 35 ஓட்டு கிடைச்சிருக்கு, 35% கிடைச்சிருக்கு. சரி, முதல் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவோமா? இக்கிராமத்தில் உள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை மொத்தமாக எவ்வளோங்க? 100%. ஆல்ரெடி ஒரு டேட்டா தெரியும். 40% என்பது 10,400னா கேள்வி கிராமத்தில் உள்ள மொத்த ஓட்டுகள் கேட்குறாங்க. அப்போ 100% தான். கேன்சல் 2 5 இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 5,200ன்னு வந்திருக்கும். 5,200 பெருக்கல் 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,000ன்னு வந்திருக்கும். அப்போ மொத்தமாக இந்த கிராமத்தில் உள்ள மொத்த ஓட்டுகள் 26,000. நம்பர் ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் இன் த வில்லேஜ். முதல் கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் பார்ப்போம். The number of votes who did not vote for both the contestants. ரெண்டு பேருக்குமே ஓட் போடாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? போட்டியிட்ட இருவருக்கும் வாக்களிக்காத வாக்காளர்கள் எத்தனை பேர்? ஏவுக்கு ஓட்டு 40% கிடைச்சிருக்கு, பிக்கு ஓட்டு 35% கிடைச்சிருக்கு, மொத்தம் 100% ஓட்டு. அப்போ ஏவுக்கும் பிக்கும் ரெண்டு பேருக்குமே வாக்களித்த நபர்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75% பேர் ஏவுக்கும் பிக்கும் வாக்களிச்சிருப்பாங்க. 40 + 35 75 தான். ரெண்டு பேருக்குமே வாக்களிக்காதவர்கள் மொத்தமாக எவ்வளோ இருப்பாங்க? 100லேருந்து 75 போயிட்டா 25% பேர் வாக்களிச்சிருக்க மாட்டாங்க, அதாவது ஏவுக்கும் பிக்கும். சரி, 100% மொத்த ஓட்டு நமக்கு தெரியும். 100%ங்கிறது 26,000 அப்படிங்கிறது நமக்கு இப்போ என்ன வேணும்? 25% தான் வேணும். 100 - 75 25% பேர் தான் ரெண்டு பேருக்குமே ஓட்டு போடலைன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், 25% ஈக்குவல் டு எக்ஸு. இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 4, இதை கேன்சல் பண்ணோம்னா 6,500ன்னு கிடச்சிருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6,500 தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். முதல் கேள்விக்கு என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் மொத்த வாக்குகள் 26,000. ரெண்டாவது கேள்வி போட்டியிட்ட இருவருக்கும் வாக்களிக்காத வாக்காளர்கள் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஹூ டிட் நாட் vote ஃபார் both the contestants. அதுக்கான ஆன்சர் 6,500. நெக்ஸ்ட் கொஸ்டின். In an election between two candidates, 98 votes are invalid. The winning candidate secures 52% and won by 98 votes. The total number of votes is. இரு வேட்பாளர்களுக்கான தேர்தலில் 98 வாக்குகள் செல்லாதவை. வெற்றி பெற்றவர் 52% வாக்குகள் பெற்று 98 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் எனில் தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. சரி, ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் எல்லாருமே ஓட் போடுவாங்க. ஓட் போட்டதுக்கு அப்புறம் செல்லும் ஓட்டுகள் செல்லாத ஓட்டுகள் போலியான ஓட்டுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த போலியான செல்லாத ஓட்டுகளை முதல்ல கழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மீதம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 ஓட்டு ஒரு கிராமத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் 10 ஓட்டு வந்து செல்லாத ஓட்டுகள் போலியான ஓட்டுகள்னு வச்சுக்கலாம். மீதி 90 ஓட்டுகள் வந்து நல்ல ஓட்டுகள். அப்போ இந்த 10 ஓட்டுகளை என்ன பண்ணிடுவாங்கன்னா முதல்ல கழிச்சிருவாங்க. மீதி இந்த 90 ஓட்டுக்கு தான் உங்களுக்கு ஏவா பியா சியா 3-4 பேர் போட்டி போடுவாங்க இல்லையா. இந்த 90 ஓட்டில் யார் அதிகமாக வாங்கியிருக்கா யார் கம்மியாக வாங்கியிருக்கா அதை வச்சு தான் தேர்தலில் யார் வெற்றி தோல்வி அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ ஒரு தேர்தல்னால் அதில் என்னென்ன ஓட்டுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லும் ஓட்டுகளும் இருக்கும், செல்லாத ஓட்டுகளும் இருக்கும். செல்லாத ஓட்டுகள் இதில் 10ன்னு சொல்லியிருக்கேன், செல்லும் ஓட்டுகள் 90ன்னு சொல்லியிருக்கேன் எடுத்துக்காட்டுக்கு. அப்போ செல்லும் ஓட்டுகளும் இருக்கும், செல்லாத ஓட்டுகளும் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அப்போ பாருங்கள் 98 வாக்குகள் செல்லாத ஓட்டுன்னு சொல்லிட்டோம்.
ஆனால் அவங்க வந்து ஓட் போட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? 52 வாக்குகள் பெற்று 98 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அப்போது ஒருத்தர் வெற்றி பெறாரு, நான் வந்து ஏபின்னு 2 பேராக வச்சுக்கிறேன். அப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 100% ஓட்டு. இந்த 100% ஓட்டு எதை நான் மீன் பண்ணுறேன்னு பாருங்கள், உண்மையான ஓட்டு. ஏன்னா 2 பேர் போட்டி போட்டுக்கிறாங்கன்னா செல்லும் ஓட்டுகளில் தான் யார் அதிகமோ அவங்க வெற்றி. அப்போ செல்லும் ஓட்டுகளை மட்டும் நான் என்ன வச்சுக்கிறேன்னா 100%ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ 2 பேர் அப்போ போட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த 2 பேர்த்தில் 2 கேண்டிடேட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க, 2 வேட்பாளர்களுக்கான தேர்தலில். அப்போ ஒருத்தர் வந்து ஏ, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு சொல்லி வந்திருப்பார். சரிங்களா? சரி, அதில் வெற்றி பெற்றவர் 52%. அப்போ ஏங்கிற ஒரு வெற்றி பெற்றதான் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த 52% ஏ ஒரு வேளை பெற்றிருந்தால் இது ஒன்லி பார்த்தீங்கன்னா செல்லும் ஓட்டுகள், அதில் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. செல்லும் ஓட்டுகள் மொத்தம் செல்லும் ஓட்டுகளை தான் நான் 100%ன்னு எடுத்துக்கிறேன். அதில் ஜெயித்தவர் 52%. நான் தோற்றவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 48% வாங்கியிருப்பார். கரெக்டுங்களா? அடுத்ததாக பாருங்கள், 98 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். தோற்றவரை விட இவர் எத்தனை வாக்குகள் அதிகம்? 98. இங்கிலீஷில் பாருங்கள், 98 votes அண்டு வான் பை 98 votes. அப்போ 98 ஓட்டில் ஜெயிச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்போ இதுக்குள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 98 votes. அது இல்லாமல் பர்சன்டேஜில் வித்தியாசமும் 4% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 4% என்பது 98 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் என்ன தான் சமம் தான். அப்போ 100%, அதாவது செல்லும் ஓட்டுக்கள் 100% நான் கண்டுபிடிக்க போகிறேன். 100% ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், எக்ஸு. அப்போ கேன்சல் பண்ணியிருக்கலாம். இது 1ன்னு வந்திருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா 25ன்னு வந்திருக்கும். அடுத்ததாக 25 × 98, 25 × 98, 40, 200, 45, 22 அப்படின்னா 2450 ஓட்டுகள் செல்லும் ஓட்டுகள் மட்டும் மொத்தமாக. அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எனில் தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. அப்போ செல்லும் ஓட்டுகளும் கண்டுபிடிக்கணும், செல்லாத ஓட்டுகளும் கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த வாக்குகள் தான் கேட்டிருக்காங்க, டோட்டல் ஓட்ஸு. அப்போ மொத்த வாக்குகள் சமம், இதில் செல்லும் ஓட்டுகள் 2450, செல்லாத ஓட்டுகள் 98 வாக்குகள். அப்போ ரெண்டும் சேர்ந்தாதான் மொத்த ஓட்டுகள்னு அர்த்தம். அப்போ 2548 ஓட்டுகள். ஆன்சர் 2548. இத்தனை ஓட்டுகள் தான் மொத்தமாக அந்த எலெக்ஷனில் பதிவாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் an election between 2 candidates 20% of votes are declared invalid. Candidate A got 55% valid votes of total votes. If the total number of votes is 7500, then find out the number of valid votes. தெளிவாக சொல்லியிருக்காங்க, valid votes enrolled in other candidateன்னு சொல்லியிருக்காங்க. இரு வேட்பாளர்களுக்கான தேர்தலில் 20% ஓட்டுகள் செல்லாதவை. ஃபுல் ஸ்டாப். மொத்தம் செல்லும் ஓட்டுகளில் 55% ஒருவருக்கு கிடைக்கிறது மற்றும் மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை 7500 எனில் மற்றொரு வேட்பாளர் பெற்ற செல்லும் ஓட்டுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. போன சம்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா முதல்ல எதை கழிப்பாங்கன்னு சொல்லிட்டு செல்லாத ஓட்டுகளை கழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி கணக்குகளை பார்த்தாலே கஷ்டம்னு சொல்லி நண்பர்கள்லாம் வெளியில் போயிடுறீங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு, புரிஞ்சிக்கிற விதத்துலையும் அப்ரோச் பண்ணுற விதத்துலையும் தான் இருக்குது. எப்படின்னு பார்ப்போம். அப்போ முதல்ல எத்தனை சதவீத ஓட்டுகள் செல்லாதவைன்னு பார்ப்போம். 20%. 20% ஆஃப் ஓட்ஸ் ஆர் டிக்ளேர்டு இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. மொத்த ஓட்டுகள் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளவு? 7500. மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை 7500. அப்போ 100%ங்கிறது 7500ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் 20% ஓட்டுகள் செல்லாதவை. அந்த 20% எவ்வளோன்னா கண்டுபிடிச்சிட்றேன். அப்போ x = 75 × 20 எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா
1500 வந்திருக்கும். இந்த 1500 வந்து பார்த்திங்கன்னா செல்லாத ஓட்டுகள். அடுத்ததாக செல்லும் ஓட்டுகள் அப்போ எவ்வளவா இருந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 7500 மொத்த ஓட்டுகள், அதில் 1500 செல்லில் அப்படின்னா 7500 மைனஸ் 1500 எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 6000 ஓட்டுகள் உங்களுக்கு செல்லும் ஓட்டுகளாக கிடைச்சிருக்கும். சரிங்களா? இதில் தான் கண்டஸ்டன்ட் 2 பேர் இருப்பாங்க, போட்டியாளர் ஏ அண்டு பின்னு சொல்லி. ஆனால் இங்கே ஏ மற்றும் பின்னு கொடுக்கல, 2 கேண்டிடேட்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஏ காட் 55%ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒருவருக்கு 55% கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்கள என்ன வச்சுக்கலாம், ஒருத்தர் ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொருத்தரை பின்னு வச்சுக்கலாம். அதில் ஒருத்தருக்கு 55% கிடைக்கிறது ஏவுக்கு. சரிங்களா? அப்போ பிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும், 45% கிடைச்சிருக்கும். ஏன்னா மொத்தம் 6000ங்கிறது தான் இப்போ என்னன்னு எடுத்துக்கணும், 100% எடுத்துக்கணும். போன கணக்கில் சொன்னதே தான், செல்லும் ஓட்டுகளை தான் 100%ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அதை கழிச்சிட்டாங்க. 2 பேர் போட்டி போட்டு வெற்றி எதை தான் தீர்மானிக்கும்னா செல்லும் ஓட்டுகள் தான் தீர்மானிக்கும். செல்லாத ஓட்டுக்கும் இந்த ஓட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அப்போ மற்றொரு வேட்பாளர் பெற்ற ஓட்டுகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிங்கிறவங்க மொத்தமாக எவ்வளோ ஓட்டு பெற்றிருக்காங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரி, 100%ங்கிறது இப்போ என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6000 தான் எடுத்துக்கணும். 6000 45% என்பது எக்ஸு 0000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45 × 60. 45 பெருக்கல் 60 என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 30 3 24 27. அப்போ மொத்தமாக இன்னொரு கேண்டிடேட் வாங்கின ஓட்டுகளின் எண்ணிக்கை 2700. நெக்ஸ்ட் கொஸ்டின், a student has to obtain 35% of the total marks to pass. He got 150 marks and failed by 25 marks. Then the maximum marks are. ஒரு மாணவர் மொத்த மதிப்பெண்ணில் 35% பெற்றால் தேர்ச்சி பெறலாம். அவர் 150 மதிப்பெண்கள் பெற்றும் 25 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வி அடைகிறார் எனில் அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கொஸ்டினை தெளிவாக பார்க்கணும். 35% மார்க் எடுத்தால் என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவர் 150 மார்க் தான் எடுத்திருக்காரு, ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு பத்துலன்னு பாருங்கள், 25 மதிப்பெண்கள் குறைவால் திரும்ப தோல்வி விடுறாரு. சரிங்களா? அப்போ இந்த கேள்வி எப்படி வருதுன்னு பார்ப்போம். 35% எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம், ஆனால் அவர் எடுத்த மார்க்கு 150. இன்னும் எத்தனை மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, 25 மார்க் எடுத்திருந்தா பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 150 + 25 தான் 35% பாஸ் மார்க்குன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா பாருங்கள். டோட்டல் மார்க்ஸ் டு பாஸ் 35% எடுத்திருந்தா பாஸு. ஹீ காட் 150 மார்க்ஸ் அண்டு ஃபெயில்டு பை 25 மார்க் பத்தாததுனால ஃபெயில் ஆகிட்டாருன்னு அர்த்தம். 150 மதிப்பெண்கள் பெற்றும் 25 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வி அடைகிறார். அப்போ 150 கூட இன்னொரு 25 மார்க் எடுத்திருந்தார்னா 35% பாஸ் மார்க் வாங்கியிருப்பாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 35% என்பது 175னா 100% அப்படிங்கிறது எவ்வளோவா இருந்திருக்குன்னு பார்ப்போம். எதை கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிடலாம். 1 5. அப்போ 100 × 5 x × 1 x. அப்போ எவ்வளோ மார்க்குன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 மார்க்கு. மொத்த மதிப்பெண்கள் 500. நம்ம நடத்தக்கூடிய விதம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு சேனலில் டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக் சம்ஸு பேசிக்ஸ்லேருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் கணக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் பயன்பெறட்டும், அவங்களும் பாஸ் ஆகட்டும். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போங்க. தேங்க்யூ.